குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீஆம்பிள் அப்படின்னா என்னது? தட் மீன்ஸ் ஒரு நூலுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜ் கொடுத்துருப்பாங்க, முன்னுரை மாதிரி, அதுதான் ப்ரீஆம்பிள். இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் வந்து ப்ரீஆம்பிள். அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்க, எந்த வருஷத்தில் எடுத்தாங்க, எந்த நாட்டில் எடுத்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக இருக்கணும். அது சில வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, சில வார்த்தையை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன, எப்போ பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள், ஏன் அந்த வார்த்தை இங்கே வச்சுருக்காங்க, டாப் டு பாட்டம் தெரியணும். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது வெறும் ப்ரீஆம்பிள் மட்டும்தான், முகப்புரை, இன்ட்ரோடக்ஷனை மட்டுமே இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். புரியுதா? அவ்வளோ இம்பார்ட்டண்ட் தான் இந்த முகப்புரை அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு, அது தெரியுதான்னு பாருங்கள். இதுதான் வந்து ப்ரீஆம்பிள். இந்த ப்ரீஆம்பிளில் தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா இப்போது பார்க்க போகிறோம். இது அப்படியே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம இங்கே வந்து நம்ம காமிக்க போகிறோம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள், நான் டவுன்லோட்லாம் பண்ணல. இதுதான் ப்ரீஆம்பிள், இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரீஆம்பிள், இதை வேணால் எழுதிக்கோங்க அப்படியே. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. எப்படி ப்ரீஆம்பிள் ஸ்டார்ட் ஆகும்னா, இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது அது கீழே சாவரின். சாவரின்னா இறையாண்மை மிக்க சோஷியலிஸ்ட் சமுதாய, இறையாண்மை மிக்க சமுதாய, செக்யுலர் சமதர்ம, சமுதாய சமதர்ம, டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி, ரிப்பப்ளிக்னா குடியரசு. இந்த ஆர்டர் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். புரியுதா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்படி இருக்கணுமா, அது இறையாண்மை மிக்கதாக இருக்கணும், அதே மாதிரி அது சமுதாயத்துக்கு தேவையானதாக இருக்கணும், அதே மாதிரி அது சமயச்சார்பற்றதாக இருக்கணும், அது மக்களாட்சி சார்ந்ததாக இருக்கணும், அது குடியரசு சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது மொத்த இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ் எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னது? ஜஸ்டிஸ், நீதி, அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அடுத்து லிபர்ட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சுதந்திரம். அடுத்து ஈக்குவாலிட்டி, அடுத்து ஃப்ராட்டர்னிட்டி. ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க கீழே? இது வந்து 26th day of November 1949 இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியால் இதை வந்து அடாப்ட் பண்ணப்பட்டு இதை வந்து ஜனவரி 26 1950 இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ப்ரீஆம்பிள். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். புரிஞ்சதா எல்லாருக்கும்? இதுதான் ப்ரீஆம்பிள். இதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ என்னென்ன வார்த்தையை நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரீஆம்பிள்ங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று, குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஜவஹர்லால் நேருவால் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. எத்தனை பேருக்கு மைண்டில் இருக்குதுன்னு தெரியல. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எப்போ அப்படின்னா December 13th December 1946 குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற பேரில், அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று ஜவஹர்லால் நேரு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. எங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு? அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அதாவது என்னது கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஒரு தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? அரசியல் நிர்ணய சபை, அவங்க தான் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. அவங்க முன்னாடி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. இதை அவங்க வந்து எப்போ ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம். ஓகேவா? அதுக்கு அடுத்த மாதம்னா டேட் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த நாளில் இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு? ஜனவரியில் 1947. என்ன டேட்டு யாருக்காவது தெரியுமான்னு பார்க்கலாம். Jan 22. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். January 22, 1947 இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்போது இன்ட்ரோடியூஸ்டு பை ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்றைக்குன்னா 13th December 1946. அதை யாரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? 22 January 1947 அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஃப்யூச்சரில் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, அதாவது 1950s என்னவா மாறுதுன்னா ப்ரீஆம்பிள், இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற பேரில் மாறுது. ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதில்
இது வரைக்கும் கிளியராக எல்லாம் எழுதிட்டிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் எனி டவுட்ஸ் இது வரைக்கும்? இந்த ப்ரீஆம்பிள் அதாவது முகப்புரைங்கிறது எந்த நாட்டோட கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு டைம் வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். புரியுதா? ப்ரீஆம்பிள்ங்கிறது எந்த கான்ஸ்டியூஷனில் முதன்முறையாக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா அது யூஎஸ்ஏவோட தான், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான். அதை ஃபாலோ பண்ணி தான் மேக்ஸிமம் கண்ட்ரீஸ் வந்து ப்ரீஆம்பிள்னு ஒன்று உருவாக்குனாங்க. புரியுதா? இன்க்ளூடிங் இந்தியா. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவங்களுடைய கான்ஸ்டியூஷனுக்கு முகப்புரையை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. புரியுதா? இந்தியாவோட முகப்புரை எதன் மாடலில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய முகப்புரை மாடலில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தட் மீன்ஸ் இப்போ முகப்புரை ப்ரீஆம்பிள் மீன்ஸ் எதை பற்றி சொல்லுது? இட் ரெஃபர்ஸ் டு தி என்னது இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரீஃபேஸ் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னுரை, இந்திய ஒரு அரசியலமைப்புக்கு முன்னுரை மாதிரின்னு சொல்கிறாங்க முகப்புரை அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு தமிழில் பேரே வந்து முகப்புரை அப்படின்னு இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட், புரியுதா? ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் தட் மீன்ஸ் என்ன சொல்லலாம், ஒரு அரசியல் நிபுணர், ஒரு அரசியல் அமைப்பின் நிபுணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ப்ரீஆம்பிள்ங்கிறத ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். புரியுதா? ப்ரீஆம்பிள் இஸ் த ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னது யாருன்னு கேட்பாங்க. புரியுதா? முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னா N.A. பல்கிவாலா அப்படிங்கிறவர் தான் அதை சொல்லியிருப்பார். N.A. பல்கிவாலா இவர் தான் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இந்த ப்ரீஆம்பிள்ங்கிறது எதை பேஸ் பண்ணினது அப்படின்னா நமக்கு தெரியும் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அது அந்த டிராஃப்டை யார் மூவ் பண்ணதுன்னா ஜவஹர்லால் நேரு வந்து மூவ் பண்ணியிருப்பார். அதை அடாப்ட் பண்ணது யாருன்னா கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். இதை வந்து இந்த ப்ரீஆம்பிளை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். முகப்புரையை திருத்தம் செய்ய முடியுமா? மொத்தம் இது வரைக்கும் 106 சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ப்ரீஆம்பிளை இது ஏதாவது ஒரு டைம் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை பண்ண முடியுமா முடியாதா? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். முகப்புரையை அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்ட மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி ப்ரீஆம்பிளையும் பண்ணியிருக்காங்க அமெண்ட்மெண்ட். ஒரே ஒரு தடவை மட்டும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா இட் கேன் பி அமெண்டட். முகப்புரையை திருத்தலாம் அப்படின்னு எழுதிக்கோங்க. திருத்த முடியும், அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. முகப்புரையை என்ன பண்ணலாம் அப்படின்னா திருத்தலாம், திருத்த முடியும். ப்ரீஆம்பிள் கேன் பி அமெண்டட். 1976 1976 42வது சட்ட திருத்தம், 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். புரியுதா? 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் பண்ணியிருக்காங்க. முகப்புரையை ஒரே ஒரு தடவை மட்டும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அந்த ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 வார்த்தையை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு தடவை பண்ண அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வார்த்தைகளை புதுசாக சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த 3 வார்த்தை என்ன அப்படின்னா சோஷியலிஸ்ட். இந்த அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்துன 3 வார்த்தை சோஷியலிஸ்ட்டு, செக்யுலார், சோஷியலிஸ்ட், செக்யுலார் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தையை தான் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக. 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 வார்த்தையை புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க முகப்புரையில். அது என்னென்ன? சமுதாய, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமயச்சார்பற்ற, ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டு
அடுத்தது இப்போது இதில் நம்ம ஒரு வார்த்தை பார்த்துருப்போம், என்னது ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம், கரெக்டு தானே? ஜஸ்டிஸ்னால் என்னது? நீதி. இது வந்து நமக்கு ப்ரீஆம்பிளில் இருக்கிற ஒரு வார்த்தை. என்னென்ன ஜஸ்டிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்குறாங்க அதை கேட்பாங்க. ஓகேவா? ஜஸ்டிஸ் போட்டு அதை ஒரு வட்டம் போட்டு அதுலேருந்து ஒரு மூணு அம்புக்குறி மாதிரி போட்டு ஒவ்வொன்றையும் வட்டம் போட்டு எழுதிக்கோங்க. ஜஸ்டிஸ் வந்து 3 வகையான நீதியை வந்து கொடுக்குறாங்க. 3 வகையான ஜஸ்டிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்குறாங்க. என்னென்ன 3 வகையான ஜஸ்டிஸ்னால் அது சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கானமிக் ஜஸ்டிஸ், அடுத்தது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த 3 வகையான ஜஸ்டிஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது கொடுத்தா அது இல்லைங்கிறது தெரியணும். இந்த மாதிரி கேள்வி யூபிஎஸ்சியில் தான் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதில்லை. புரியுதா? சமுதாய, பொருளாதார, அரசியல். புரியுதா? என்ன வகையான நீதிகள் அப்படின்னா சமுதாய நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இந்த 3 வகையான நீதிகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் இதை வச்சு கேள்வி கேட்டதில்லை. பட் ஆனால் இதுவும் ரொம்ப முக்கியமானது. நம்ம தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதையும் டீப்பாக கொடுக்குறேன். அடுத்தது ஈக்குவாலிட்டி. நமக்கு ஈக்குவாலிட்டின்னு ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில். அந்த ஈக்குவாலிட்டிக்கு என்ன பொருள், அந்த ஈக்குவாலிட்டி எந்த மாதிரியான ஈக்குவாலிட்டியை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஈக்குவாலிட்டினா சமத்துவம். அப்போ அது எதில்? ஸ்டேட்டஸில் சமத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்டேட்டஸில், அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டியில். ஸ்டேட்டஸில், ஆப்பர்ச்சுனிட்டியில் சமத்துவம் கொடுக்குறாங்க. 2 விஷயத்தில் ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்டேட்டஸ், இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்துக்கு கீழே 2 விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. சகோதரத்துவத்துக்கு கீழே என்ன கொடுக்குறாங்க? டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். டிக்னிட்டி அதாவது தனிநபருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். ஃப்ராட்டர்னிட்டி கீழே 2 விஷயம். ஒன்று டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், தட் மீன்ஸ் என்னது? தனிநபரின் கண்ணியத்தை பாதுகாக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். யூனிட்டி and integrity of the nation. That means என்னது? ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. அதாவது தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு 2 விஷயம் ஃப்ராட்டர்னிட்டி கீழே கொடுக்குறது. சகோதரத்துவத்துக்கு கீழே 2 விஷயத்தை கொடுக்குறாங்க. ஒன்று டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், அதாவது தனிநபரோட கண்ணியத்தை பாதுகாக்கணும்னு. இன்னொன்று யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், அதாவது தேசிய அளவில் ஒற்றுமையும் ஒருமைப்பாடையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. இந்த 2 விஷயம் தான் ஃப்ராட்டர்னிட்டி கீழே கொடுக்குறாங்க. இது எல்லாமே தெளிவாக தெரியணும். அதுக்கு தான் ஒவ்வொரு தடவையும் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தை எப்போ ஆட் பண்ணாங்க? 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்ஸ்டியூஷனோட முகப்புரையில் ப்ரீஆம்பிளில் என்னதான் இருந்துச்சு? யூனிட்டி ஆஃப் த நேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு மாறுச்சு. புரியுதா? ஸோ அடுத்தது இன்னொரு வார்த்தை என்னென்னா லிபர்ட்டி. லிபர்ட்டிக்கில் என்னென்ன மாதிரியான லிபர்ட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். லிபர்ட்டின்னா என்னது? நமக்கு ஓகே. அடுத்து லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? லிபர்ட்டி மீன் நமக்கு வந்து சுதந்திரம். ஓகேவா? அப்போ என்ன மாதிரியான சுதந்திரமெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க? லிபர்ட்டி என்னென்ன? தாட். நம்ம தாட்டுக்கான லிபர்ட்டி. புரியுதா? 1 தாட், நம்மளுடைய தாட்டுக்கான சுதந்திரம். அடுத்து எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு சுதந்திரம். அடுத்து பிலீஃப். நம்பிக்கைக்கான, நம்ம வந்து நான் இந்த கடவுளை தான் கும்பிடுவேன்னு சொன்னால் அது உன்னோட விருப்பம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்கல்ல. ஃபெய்த்து, பிலீஃப், ஃபெய்த்து. அடுத்து வர்ஷிப், தெய்வத்தை வணங்குறது.
ஸோ மொத்தமாக எத்தனை இருக்குது? 5 வகையான லிபர்ட்டி வந்து நமக்கு இந்தியாவில் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்ன சுதந்திரம்னா தாட்டு, எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபெய்த்து, ஒர்ஷிப். இந்த 5 வகையான சுதந்திரத்தை நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கேரண்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 5 எழுதிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இப்போது இந்த ப்ரீஆம்பிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை பற்றியும் சில விஷயத்தை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குது நமக்கு? சாவரின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கரெக்டாக? இந்த சாவரின் அப்படிங்கிற வார்த்தையில் நமக்கு பெருசாக இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதனால் அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அடுத்தது நம்ம வந்து சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கலாம். சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ 42nd அமெண்ட்மெண்ட்டில் 1976 ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தையை இன்னொரு இடத்துல இதுக்கு முன்னாடியே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்தியாவில். எப்போ அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு இல்லையா? 1955 ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. 1955 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் செஷன், ஆவடி செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவடி செஷன் 1955 நடந்தது. ஆவடி செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவடி செஷனில் ஒரு ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறது தான் அந்த ரெசல்யூஷன். சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறது தான், அதாவது சமுதாய ரீதியான ஒரு குழு அப்படிங்கிற மாதிரி, சமுதாய ரீதியான குழு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை உருவாக்குறாங்க. அதாவது அந்த சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு முன்னாடியே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும். அது முக்கியமாக எப்போ அப்படின்னா ஆவடி காங்கிரஸ் செஷன். அந்த ஆவடி காங்கிரஸ் செஷன் நடக்கும்போது தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 1955 நடந்துச்சு. அதோட அந்த ரெசல்யூஷன், அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, சமுதாய ரீதியிலான ஒரு குழு அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு சமூகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போது இதில் வந்து இந்த ஆவடி செஷனில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அறிஞர் அண்ணா பயன்படுத்தியிருப்பார் இந்த வார்த்தையை, சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா அவருடைய அரசாங்கத்தோட குறிக்கோள், அவரோட கட்சி ஆரம்பித்ததுக்கான குறிக்கோளுமே முதல்ல சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா சோஷியலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் அவரோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு அறிஞர் அண்ணாக்குமே. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த நம்ம ஊரில் என்ன மாதிரியான சோஷியலிசம் இருக்குது அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், மக்களாட்சி அடிப்படையிலான என்னது சமுதாயம் அப்படிங்கிறது தான் நம்ம ஊரில் இருக்குது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் நம்ம ஊரில் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிறது ஒன்லி டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். ஸோ எப்படி வேணால் கேள்வி கேட்கலாங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம ஊர் ஒன்லி டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் தான், மக்களாட்சி ரீதியிலான சமுதாயம் தான், கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் அப்படின்னும் போது அது வந்து ஸ்டேட் மாதிரி சொல்லிடுவாங்க. ஸ்டேட் சோஷியலிசம், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியாக வந்து ஒரு சமுதாயத்தை பின்பற்றுறது அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை ஒரு அரசாங்கம் தனியாக பின்பற்ற மாதிரியோ அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதே மாதிரி நம்மளோட வந்து மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. இதில் நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து பேசிக்கான விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னாலே என்னது மிக்ஸ்டு எக்கானமி தான். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணக்கூடியது தான் வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோம், பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைவேட்னா தனியாலாம் கிடையாது, ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய விஷயங்களை. ஸோ அதுவுமே நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரெண்டு விஷயத்தை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஒன்று காந்தியன் சோஷியலிசம், ஓகேவா? காந்தியன் சோஷியலிசம்,
காந்திய சமுதாயமும், அடுத்து மார்க்சிசம் சோஷியலிசம். இந்த பாயிண்ட்லாம் முக்கியம். மார்க்சிசம் சோஷியலிசம். என்ன மாதிரியான சோஷியலிசம் நம்ம பயன்படுத்துகிறோன்னா, ஒன்று காந்தியன் சோஷியலிசம், இன்னொன்று மார்க்சியம் சோஷியலிசம். இது 2 கீ பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த சோஷியலிசம் பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் தேசிய பொருளாதார கொள்கை 1991 உருவாச்சு. NEP 1991. இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். புரியுதா? சோஷியலிசம் பாலிசியை ஃபாலோ பண்ணி உருவான ஒரு எக்கானமிக் பாலிசி எதுன்னு கேட்டால் 1991 பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய பொருளாதார கொள்கை 1991. இதுதான் சோஷியலிசம் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி உருவான ஒரு பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு தேவையான நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கான விஷயங்கள். ஸோ இப்போது இது வந்து இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 91 தான் சோஷியலிசம்ங்கிறது எப்படி வருதுன்னா, இங்கே ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் வந்து சோஷியலிசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது நியூ எக்கனாமிக் பாலிசி 91 என்ன சொல்கிறாங்க? லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற 3 விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. புரியுதா? அப்படின்னா என்னது? தாராளமயமாதல், தனியார் மயமாதல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் கான்செப்ட். அடுத்த வார்த்தை செக்யுலார். செக்யுலாருங்கிற வார்த்தைக்கு வந்துடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தையை பற்றி டீப்பாக பார்த்துருக்கோம். அடுத்தது செக்யுலார். செக்யுலாருங்கிற வார்த்தையும் நமக்கு தெரியும். 42nd அமெண்ட்மெண்ட்டில் 1976 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கரெக்டாக? பட் ஆனால் இந்த வார்த்தையை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 25லேருந்து 28 வரைக்கும் செக்குலாருக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்குமான ஆர்டிக்கலை நம்ம செக்குலரிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது டெமோக்ராட்டிக்ங்கிற வார்த்தைக்கு வந்துடுங்க. செக்குலரிசம் முடிஞ்சது. அடுத்தது டெமோக்ராட்டிக், மக்களாட்சி. டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது வந்து பவர் வித் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுடைய அதிகாரம் இருக்கிறது தான் மக்களாட்சி. அப்போ டெமோக்ராட்டிக்னா மக்களுடைய அதிகாரம், பவர் வித் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, எந்த கொள்கையை பேஸ் பண்ணது டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது? செக்குலார் கண்டென்ட் ஒன்றுமே கிடையாது. அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, இது வந்து ஆர்டிகல் 25 to 28 இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க செக்குலாருடைய கான்செப்டை. இது 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது 2 விஷயம்தான். மற்றபடி என்னது? செக்குலாருங்கிறது எல்லா ரிலீஜியனும் ஒரு நம்ம நாட்டில் ஒன்றா வாழ்கிறது தான் வந்து செக்குலரிசம். வேறு ஒன்றுமே கிடையாது. மதச்சார்பற்ற தன்மை. எல்லா ரிலீஜியனும் ஒரே இடத்துல வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குன்னா அது இந்தியா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் செக்குலரிசம். மற்றபடி பெருசாக இன்ஃபர்மேஷன் அதில் எதுவும் கிடையாது. அடுத்தது டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா, இது பவர் வித் த பீப்புள், மக்களுக்கு தான் அதிகாரம் இருக்கும். அதுதான் டெமோக்ராட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சேம் ஆஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு டாக்ட்ரினை ஃபாலோ பண்ணி தான் இது வந்து ரன் ஆகுது. டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது, மக்களாட்சி அரசு அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னா, ஒரு டாக்ட்ரின், ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கொள்கை அப்படின்னா, பாப்புலர் சாவரினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலர் சாவரினிட்டி, அதாவது சிறந்த இறையாண்மைவாத அப்படிங்கிற மாதிரி, இறையாண்மைவாதம் கொண்டது. பாப்புலர் சாவரினிட்டி அப்படின்னா இப்போ ஒரு மிகச்சிறந்த இறையாண்மை மிக்கது அப்படின்னு சொல்லலாம். பாப்புலர் சாவரினிட்டி, அந்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். பாப்புலர் சாவரினிட்டி கீ பாயிண்ட்டை மட்டும்தான் நான் உங்களுக்கு தரேன். அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். இது எந்த டாக்ட்ரினை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, பாப்புலர் சாவரினிட்டி. அடுத்தது என்ன மாதிரியான டெமோக்ரஸி இருக்குன்னா, பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி டெமோக்ரஸியை 2ஆக பிரிப்போம் நம்ம. அதெல்லாம் நம்ம இன்னும் டெமோக்ரஸிங்கிற மக்களாட்சிங்கிறதுக்கு கீழேயே அதுக்கு கீழேயே நம்ம ஒரு கான்செப்டை படிப்போம். டைரக்ட் டெமோக்ராட்டிக், அடுத்து இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக், நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சின்ற 2 படிப்போம்.
அது எல்லாமே நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்தது ரிப்பப்ளிக், குடியரசு. அடுத்த வார்த்தை ரிப்பப்ளிக், குடியரசு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரிப்பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிப்பப்ளிக்கில் ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்க. அதாவது அரசாங்கத்துக்குன்னு ஒரு தலைவரை சூஸ் பண்ணுவாங்க. அவரை இன்டைரக்டாக சூஸ் பண்ணுவாங்க ஃபார் த ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் 5 years. அவர் தான் பிரசிடென்ட். புரியுதா? அவர் தான் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரிப்பப்ளிக்கில் என்னென்னா, இதுலேயுமே பாப்புலர் சாவரினிட்டி அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. பாப்புலர் சாவரினிட்டி தான் இந்த விஷயத்துலையும் இருக்குது. பட் ஆனால் பாப்புலர் சாவரினிட்டி வித் த பீப்புள், அந்த பாயிண்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாப்புலர் சாவரினிட்டி வித் த பீப்புள். புரியுதா? அதாவது மக்களுடன் இறையாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுடன் செல்வாக்கு மிக்க ஒரு இறையாண்மை, மக்களுடனான செல்வாக்கு மிக்க இறையாண்மை அப்படின்னு சொல்லலாம். அங்கே செல்வாக்கு மிக்க இறையாண்மை அப்படிங்கிறத நம்ம மேலே பார்த்துருக்கோம். பட் இங்கே என்ன அப்படின்னா, டெமோக்ராட்டிக்கில் பார்த்தது செல்வாக்கு மிக்க ஒரு இறையாண்மை, ரிப்பப்ளிக்கில் செல்வாக்கு மிக்க இறையாண்மை, ஆனால் மக்களால் உருவான செல்வாக்கு மிக்க இறையாண்மை. இங்கே பாப்புலர் சாவரினிட்டி வித் த பீப்புள். அதாவது எப்படி சொல்லலாம் ஈஸியாக அப்படின்னா, ரிப்பப்ளிக் அப்படிங்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை தான் நம்ம மேலே உட்கார வைக்கிறோமே தவிர, காலகாலமாக ஒருத்தங்களே ஒரு குவீனோ கிங்கோ பிரிட்டிஷ்காரங்க மாதிரி அவங்களே ரூல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ரிப்பப்ளிக் கிடையாது. அதை தான் சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நாட் இண்டிவிஜுவல் லைக் எ குவீன் கிங் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. வித் த பீப்புள், பாப்புலர் சாவரினிட்டி வித் த பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரிப்பப்ளிக் அப்படின்னா, குடியரசு அப்படின்னு ஒரு நாட்டை சொல்கிறோன்னா, அதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எந்த ஒரு கேஸ்டையோ இல்லை எதையோ சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் பப்ளிக் ஆஃபீஸ் எதுவுமே ஒருத்தங்களுக்கு கிடைக்காம பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் ரிப்பப்ளிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன், அதனால் உனக்கு என்னால் இதை பண்ண முடியாது, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த விஷயத்த பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ரிப்பப்ளிக் கிடையாது. ரிப்பப்ளிக்னா எல்லாருக்குமே எல்லாமே சமமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரிப்பப்ளிக். அந்த விஷயத்த சொல்ல வராங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸுங்கிற வார்த்தை நீதி. என்ன நீதிங்கிறது நமக்கே தெரியும். நீதி அப்படிங்கிறது நம்மளே ஆல்ரெடி 3 நீதியை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? என்னென்ன? சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். இந்த 3 வகையான ஜஸ்டிஸை நமக்கு கான்ஸ்டியூஷன் கேரண்டி பண்ணுறாங்க. இப்போது இந்த நீதி அப்படிங்கிற வார்த்தையை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எங்கேருந்துன்னா, ரஷ்யன் ரெவல்யூஷன், ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. நீதிங்கிற வார்த்தையை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, ரஷ்ய புரட்சி, ரஷ்யன் ரெவல்யூஷன். அதை நோட் பண்ணிக்கோங்க. நீதிங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, ரஷ்யன் ரெவல்யூஷன். இது எப்போன்னா ரஷ்ய புரட்சின்னு சொல்லுவாங்க. 1917 நடந்திருக்கும். லெனின் அப்படின்னு ஒருத்தரை பற்றி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1917 ரஷ்ய புரட்சி அப்படின்னு ஒன்று நடக்குது. அந்த ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுத்த வார்த்தைகள் தான் என்னென்ன அப்படின்னா, இந்த நீதி, இந்த 3 வகையான நீதி, லிபர்ட்டி, என்னென்ன நீதி, சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இந்த 3 வகையான நீதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்தாங்க. எப்போ ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்துச்சுன்னா 1917 நடந்துச்சு. இது இந்த ஜஸ்டிஸுங்கிறது எதை செக்யூர் பண்ணுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இந்தியன் கான்ஸ்டியூஷனில். பட் அந்த அளவுக்கு நம்ம எழுத தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த சோஷியல், எக்கானமிக், பொலிட்டிக்கல் அந்த 3 உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே போதுமானது. அதுக்கடுத்து லிபர்ட்டி. லிபர்ட்டிக்கு வந்துடுங்க. சுதந்திரம். லிபர்ட்டிங்கிற வார்த்தை தட் மீன்ஸ் சுதந்திரம்.
இந்த லிபர்ட்டிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம பார்க்கும்போது இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். லிபர்ட்டிங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்டால் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்தாங்க. அது தெரியணும் நமக்கு ஃபஸ்ட்டு. அதாவது ஃப்ரெஞ்சு புரட்சி. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி எங்கள் ரஷ்ய புரட்சி பார்த்தோம்ல, அதே மாதிரி ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்த வார்த்தை தான் லிபர்ட்டி. லிபர்ட்டி மட்டும் கிடையாது, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த 3 வார்த்தையுமே ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்தாங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த 3 வார்த்தையும் ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்தாங்க. ஃப்ரெஞ்சு புரட்சி எப்போ நடந்துச்சுன்னா 1789 1789 1799 வரைக்கும் நடந்துச்சு ஃப்ரெஞ்சு புரட்சி. 1789 to 1799, 1789 1799 வரைக்கும். லிபர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தெளிவான ஒரே ஒரு வார்த்தை, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு தனி நபருக்கு அவரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, அவரை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் வந்து லிபர்ட்டியில் சொல்கிறாங்க. அதுதான் முக்கியத்துவமாக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க லிபர்ட்டினா. ஓகேவா? அப்போ லிபர்ட்டியில் என்ன எழுதணும்? டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பர்சனாலிட்டிஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸுங்கிறத எழுதுனீங்கன்னா போதுமானது. அடுத்தது ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டிங்கிற வேர்ட் ஈக்குவாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் என்னது, சிவிக், பொலிட்டிக்கல், எக்கானமிக். ஈக்குவாலிட்டியில் சிவிக், பொலிட்டிக்கல், எக்கானமிக். அது எக்கானமிக்கை மட்டும் நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்லியிருப்போம். ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருப்போம் 2 வார்த்தை. அது தெரிஞ்சாலே போதுமானது, அதுக்கு மேலே டீட்டெயிலாக தெரியணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஃப்ராட்டர்னிட்டி தட் மீன்ஸ் என்னது, சகோதரத்துவம். ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து இதில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A ஒன்று பார்த்துருப்போம்ல. ஈக்குவாலிட்டியில் சிவிக், பொலிட்டிக்கல், எக்கானமிக். சிவிக், பொலிட்டிக்கல், எக்கானமிக். ஓகேவா? அடுத்தது ஃப்ராட்டர்னிட்டினாலே பிரதர்ஹுட் தான். ஃப்ராட்டர்னிட்டி மீன்ஸ் சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரத்துவத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில் 51A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு தனி ஆர்டிக்கலே வந்து நம்மளுடைய தாய்மார்களையும் பெண்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா? அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஆர்டிக்கல் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 1 எதை பற்றி பேசுது அப்படின்னா, இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணோம். இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதிலிருந்தே என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது மாநிலங்களின் ஒன்றியம், அனைத்து மாநிலங்களும் ஒன்று சேர்ந்தது தான் எங்களுடைய இந்த இந்திய அரசு அப்படிங்கிறது. எல்லா மாநிலமும் ஒன்று சேர்ந்தது தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது எல்லாருமே ஒன்று சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த நாடு தான் இந்தியானும் போது அந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ராட்டர்னிட்டியை மீன் பண்ணுறாங்க. ஆர்டிக்கல் 1ங்கிறது ஃப்ராட்டர்னிட்டி கீழே சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து ஒரு சிலருடைய நோட்ஸ் எழுதிக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ், குறிப்புகள். ப்ரியாம்பிளை பற்றி அவங்க என்னென்ன குறிப்புகளை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. யார் யார் என்னென்ன சொல்கிறாங்கங்கிறத சொல்கிறேன்.
ஓகேவா? preamble is the horoscope. preamble is the horoscope of the constitution அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். preamble is the horoscope of the constitution. அப்படி இல்லைன்னா preamble is the horoscope of our sovereign democratic republic அப்படியும் கேட்கலாம். preamble is the horoscope of our sovereign democratic republic இப்படியும் கேட்கலாம். இதை சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் கேஎம் முன்ஷி அப்படிங்கிறவர் இதை சொல்லியிருப்பார். அதாவது முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஹாரோஸ்கோப்னா ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். முகப்புரை என்பது ஜாதகமாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படிதான் வரும் தமிழில். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அது சொன்னது யாருன்னா கேஎம் முன்ஷி. அடுத்தது இன்னொருத்தர் சொல்கிறாரு, preamble is இன்னொருத்தர் சொல்கிறது என்னென்னா the preamble is what we had. the preamble is what we had. கமெண்ட்டில் போடுறோம் பாருங்கள். the preamble is what we had thought or dreamed so long. the preamble is the what we had thought or dreamed so long. இந்த லைனை சொன்னது யாருன்னு கேட்கலாம். நாம் இவ்வளவு காலமாக நினைத்தது அல்லது கனவு கண்டது தான் முகப்புரை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். நாம் இவ்வளவு காலமாக நினைத்தது அல்லது கனவு கண்டது தான் முகப்புரை அப்படின்னு சொன்னது யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து இன்னொருத்தர் சொல்கிறாரு அடுத்த சிக்னிஃபிகன்ஸ். The preamble is the most precious part of the preamble is the most precious part of the constitution அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதாவது அரசியலமைப்பின் மிக மதிப்புமிக்க பகுதி தான் முகப்புரை அப்படின்னு சொன்னது. அரசியலமைப்பின் மிக மதிப்புமிக்க பகுதி தான் முகப்புரை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. preamble is the most precious part of the constitution. இது சொன்னது யாருன்னா தாகூர் தாஸ் பார்கவா. இவர் தான் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. பண்டிட் சேர்த்துக்கோங்க முன்னாடி. இதை சொன்னது பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. அதே மாதிரி இது கூட இன்னும் சில வார்த்தையும் சொல்லியிருப்பார் இந்த பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. என்னது அப்படின்னா ப்ரீஷியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மட்டும் இல்லாமல் இட் இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். இட் இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது அரசியலமைப்பின் ஆன்மா, முக்கியமான பகுதி அப்படின்னு போட்டு அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னதும் இவர் தான். அதே மாதிரி இட் இஸ் எ கீ டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னதும் இவர் தான். அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னதும் இவர் தான். அரசியலமைப்பின் திறவுகோல்
முகப்புரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொன்னது யாருன்னு கேட்டாலும் தாகூர்தாஸ் பார்கவா தான். அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னதும் தாகூர்தாஸ் பார்கவா தான். அதே மாதிரி இட் இஸ் எ ஜுவல் செட் இன் த கான்ஸ்டியூஷன் சொன்னதும் இவர் தான். இட் இஸ் எ ஜுவல் செட் இன் தி கான்ஸ்டியூஷன். அதாவது நகைகளின் தொகுப்பு அப்படின்னு சொன்னதும் இவர் தான். ஜுவல் செட், அணிகலன்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பின் அணிகலன்களின் தொகுப்பு அல்லது நகைகளின் தொகுப்பு அப்படின்னு சொன்னதும் இவர் தான். அதே மாதிரி இட் இஸ் எ ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருப்பார், இவரே தான். அதுவும் ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக், அதாவது சரியான ஊன்றுகோல், அரசியலமைப்பின் ஊன்றுகோல் அப்படின்னு சொன்னது இவர் தான். முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஊன்றுகோல். ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் கேட்கலாம், எல்லாத்தையும் சேர்த்தும் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். ஒரு அளவுகோல்னு சொல்லலாம்ல, சரியான அளவுகோல், இந்திய அரசியலமைப்பின் சரியான அளவுகோல், ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக், சரியான அளவுகோல் தான் முகப்புரை அப்படின்னு சொன்னதும் தாகூர்தாஸ் பார்கவா தான். அதுக்கு அடுத்தது preamble as the keynote to the constitution ஒருத்தர் சொல்றார். preamble as the keynote to the constitution அப்படின்னு சொல்றார் ஒருத்தர். keynote அதாவது முக்கிய குறிப்பு, அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு தான் முகப்புரை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. முக்கிய குறிப்பு, அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு, preamble as the keynote to the constitution அப்படின்னு சொன்னது சர் எர்னஸ்ட் பார்க்கர். சர் எர்னஸ்ட் பார்க்கர் இவர் கீநோட்டுன்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து சில கேசஸ் பற்றி பார்க்கலாம் இந்த இடத்துல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிளியராக எல்லாருக்கும்? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா எவ்வளோ நேரம் பார்த்ததில்? கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்ததில் எனி டவுட்? இப்போது ஒரு சில கேசஸ் பற்றி நான் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதையும் கேள்வியாக கேட்பாங்க. இதை எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது பெருபாரின்னு ஒரு கேஸ் நடக்குது. பெருபாரி யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த பெருபாரி யூனியன் கேஸுங்கிறது என்னங்கிறத நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி நம்ம கேசஸ்னே தனியாக ஒரு சாப்டர் பார்க்கணும். இப்போதைக்கு இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த முகப்புரைக்கும் ப்ரீஆம்பிளுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பெருபாரி யூனியன் கேஸுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸு, ப்ரீஆம்பிள் சம்மந்தமாகவும் நடந்துச்சு. அப்போது அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதில் பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஆம்பிள்ங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது தான் விவாதமே. அந்த விவாதத்தில் இந்த பெருபாரி கேஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ரீஆம்பிள் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, preamble is not a part of the constitution. புரியுதா? முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லுச்சு. எந்த கேஸ் அப்படி சொல்லுச்சுன்னு கேட்பாங்க. preamble as the not a part of the constitution. இது அதாவது இந்த விஷயத்தை சொன்ன கேஸ் எது அப்படின்னு கேட்டால் பெருபாரி யூனியன் கேஸ். எந்த வருஷம்? 1960 நடந்த கேஸ் இது. புரியுதா? முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. அந்த வார்த்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொன்ன கேஸ் வந்து பெருபாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது தெரியணும்.
அதுக்கு அடுத்து அப்படியே ஆப்போசிட்டாக ப்ரீஆம்பிள் ஆஸ் த பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது எந்த கேஸுன்னு கேட்பாங்க. ப்ரீஆம்பிள் ஆஸ் எ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்ன கேஸ் எது அப்படின்னா ஒரு 3 கேஸ் இருக்குது. ப்ரீஆம்பிள் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்ன கேஸ் ப்ரீஆம்பிள் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். என்னென்ன கேஸ்லாம் இது ஒரு பார்ட்டு தான் சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேசவானந்த பாரதி கேஸ், கேசவானந்த பாரதி வழக்கு 1973 நடந்திருக்கும். கேசவானந்த பாரதி 1973 கேசவானந்த பாரதி கேஸ் 1973. இந்த கேஸ் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் சொல்லியிருப்பாங்க ப்ரீஆம்பிள். அதே விஷயத்த எல்ஐசி கேஸ்ன்னு ஒன்று நடக்கும் 1995. அந்த கேஸ்லையும் இதை வந்து ப்ரீஆம்பிள்ங்கிறது ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 1995. இந்த 2 கேஸ் போட்டுக்கோங்க. இந்த 2 கேஸ் தான் மேஜராக சொல்கிறாங்க லக்ஷ்மிகாந்தில், அதனால் இது 2 மட்டும் பார்த்துக்கலாம். ஒரு நியூ பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஒரே ஒரு தடவை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்ல, ப்ரீஆம்பிளை ஒரே ஒரு தடவை மட்டும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது என்னென்னா 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக 1976 அந்த 3 வார்த்தை சோஷியலிஸ்ட்டு, செக்யூலாரிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னது இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த 3 வார்த்தையை ஆட் பண்ண சொன்னது யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 18th December 1976, இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. 18th December 1976 1976 இந்த டேட்டில் ஒரு கமிட்டி வந்து இதுக்கு முன்னே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ண டேட், இது அந்த கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண டேட்டு. பட் இந்த இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டாங்க. எது முகப்புரையை அமெண்ட்மெண்ட் பண்ண ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தரோட தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியோட சேர்மன் யாருன்னா சர்தார் ஸ்வரன் சிங். ஓகேவா? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 1976 போட்டிருப்பாங்க இந்த கமிட்டி. இந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் முகப்புரை இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியோடைய ரிப்போர்ட் படி, அவங்களுடைய அறிக்கையின்படி முகப்புரை திருத்தப்பட்டது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி amended பை ஸ்வரன் சிங் கமிட்டியோடைய ரிப்போர்ட் ஆஃப் த ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டை முக்கியமாக தெரியும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஒரு கொஷின் ஒன்று கேட்குறேன். இப்போது ஒரு 2 கேள்வி உங்களுக்காக நான் வைக்கிறேன். இந்த 2 யூபிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியில் 2017 கேட்ட கேள்வி நான் உங்களை கேட்குறேன். அதுக்கான 4 ஆப்ஷனும் நான் கொடுக்குறேன். இதை வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு ஒரு செக் பண்ணலாம். கேட்கவா கொஷின்? எல்லோரும் தெளிவாக நோட் பண்ணுங்கள். Which one of the following objectives is not in the preamble to the Constitution of India? புரியுதா? இப்போ நான் சொல்ல போகிற 4 விஷயத்தில் எது ஒன்று கான்ஸ்டியூஷனில் ப்ரீஆம்பிளில் இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ லிபர்ட்டி ஆஃப் தாட், அதாவது தாட்டோடைய சுதந்திரம், நம்ம திங்க் பண்ணுறதுக்கான சுதந்திரம். அடுத்து எக்கனாமிக் லிபர்ட்டி, பொருளாதார சுதந்திரம். அடுத்து லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கான சுதந்திரம். லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப், நம்பிக்கைக்கான சுதந்திரம். இது 4ல் எது கிடையாது? லிபர்ட்டி ஆஃப் தாட்டா, லிபர்ட்டி ஆஃப் எக்கானமியா, லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷனா, லிபர்ட்டி ஆஃப் பிலீஃபா?
2017 கேட்ட யூபிஎஸ்சி கொஷின். இப்போ நீங்கள் எங்கே போய் பார்க்கணும்? இது கான்ஸ்டியூஷனில் முகப்புரையில் நம்ம லிபர்ட்டின்னு ஒன்று எழுதியிருப்போம். லிபர்ட்டி கீழே என்ன மொத்தமாக 5 வகையான லிபர்ட்டி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? இந்த 5 வகையான லிபர்ட்டியில் எந்த வகையாக இதில் மொத்தமாக 3 லிபர்ட்டி கொடுத்துட்டு 1 தப்பாக கொடுத்துருக்கான். அது எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஒன்று லிபர்ட்டி ஆஃப் தாட்டு, இன்னொன்று லிபர்ட்டி ஆஃப் எக்கானமிக், இன்னொன்று லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், இன்னொன்று லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப். சொல்லுங்கள் பாப்போம் எல்லாருமே. லிபர்ட்டி ஆஃப் என்னது? எக்கானமிங்கிற ஒன்று தானே கொடுக்கல. ஏன் மற்றவங்களாம் டைப் பண்ணல? ஒருத்தர் மட்டும்தான் டைப் பண்ணியிருக்காரு. சூப்பர் கோகுல். சரி, இன்னொரு கொஷின் நான் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே சந்தியா. லிபர்ட்டியில் எக்கானமின்னு ஒன்று நமக்கு கிடையாது. கரெக்டு தானே? நம்ம வந்து எக்கானமிங்கிறது லிபர்ட்டிலையா பார்த்தோம்? ஜஸ்டிஸில் தான் எக்கானமி பார்த்தோம். நீதி தான் பொருளாதாரத்தில் இருக்குது. எது எதில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். த ப்ரீஆம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ், அது இப்போ ஃபில் பண்ணும். புரியுதா? அதாவது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்குறேன். அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ, a part of the constitution but as no legal effect அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? a part of the constitution but as no legal effect. இது வந்து இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி தான். ஆனால் இது வந்து எந்த ஒரு லீகல் என்ன சொல்கிறது, லீகல் எஃபெக்ட்டும் இதுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி ஒரு விஷயம் நம்ம படிச்சிருக்கோமான்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்தது பி ஆப்ஷன், நாட் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. அண்ட் ஆஸ் நோ லீகல் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. நாட் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒரு கேஸில் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது நாட் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையாது. இது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான். அப்போ அதை இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி, ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆஸ் த சேம் லீகல் எஃபெக்ட் ஆஸ் எனி அதர் பார்ட். இன்னும் ஏதோ ஒரு இது இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஓகே, ஏலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. அண்ட் ஆஸ் த சேம் லீகல் எஃபெக்ட் ஆஸ் எனி அதர் பார்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது மற்ற இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களுக்கும் இருக்கிற அதே லீகல் எஃபெக்ட்டுக்கு தான் இதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது 4வது ஆப்ஷன், ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பட் ஆஸ் நோ லீகல் எஃபெக்ட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆஸ் நோ லீகல் எஃபெக்ட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ். இது எதை சொல்லலாம்? ஆப்ஷன் ஏபிசிடின்னு சொன்னால் கூட ஓகே. பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்குமே. அப்போ சி ஆப்ஷனை நம்ம பி ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடலாமா? நாட் ஏ பார்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி நோ லீகல் எஃபெக்ட், ஏன்னா லீகல் சம்மந்தமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கல. அப்போது நோ லீகல் எஃபெக்ட்டுங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். இண்டிபெண்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ், மற்ற பார்ட்டை விட இது வந்து சுதந்திரமானதுன்னு சொல்கிறாங்க முகப்புரை. அப்போ அதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி. இது யூபிஎஸ்சி கொஷின்னு. மற்ற பார்ட்டோட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயந்தான் இது. சரி, ஓகே. இப்போது த வேர்ட் டெமோக்ராட்டிக் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு ஒரு கொஷின் நான் கேட்குறேன். த வேர்ட் டெமோக்ராட்டிக் ரெஃபர்ஸ் டு, அதாவது மக்களாட்சி என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, சோஷியல் டெமோக்ரஸி, எக்கானமிக் டெமோக்ரஸி, ஆல் ஆஃப் தி அபவ். இதுக்கு எது ஆன்சராக வரும்? இந்த கேள்விக்கு எது ஆன்சராக வரும்? மக்களாட்சின்னு நம்ம சொல்கிறோம். எந்த மாதிரி மக்களாட்சி கொடுக்குறாங்க? ஆல் ஆஃப் தி அபவ். பொலிட்டிக்கலும் கொடுக்குறாங்க, சோஷியலி கொடுக்குறாங்க, எக்கானமிக்கலி கொடுக்குறாங்க. எல்லா வகையான என்னது டெமோக்ராட்டிக்கும் சேர்ந்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி டிடி பாசு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம கான்ஸ்டியூஷனில் சாவரின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாவரின் இறையாண்மைங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க.
ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 5, ஐரிஷ் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 5ல் அயர்லாந்து கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 5லேருந்து எடுத்த வார்த்தை தான் சாவரின், இறையாண்மைங்கிற ஒரு வார்த்தை. எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கான்ஸ்டியூஷனில் 5வது ஆர்டிக்கலில் சாவரின்ங்கிற வார்த்தை இருக்கான். அதை தான் நம்ம எடுத்து நம்மளோட ப்ரீஆம்பிளில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது யாருன்னா டிடி பாசு. டிடி பாசு அப்படிங்கிறவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, இந்த விஷயத்தை. இப்போ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்கள், ப்ரீஆம்பிள்ங்கிறது அமெண்டபிள் ஆர் நாட் அமெண்டபிள்? திருத்த முடியுமா, திருத்த முடியாதா? இது வந்து அமெண்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் கிளியரா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? திருத்த முடியும், முகப்புரையை நம்மளால் திருத்த முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் இன்னும் ஆர்டிகல் 368 வச்சு திருத்த முடியுமா முடியாதான்னு ஒரு இன்சிடெண்ட், ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். அதை வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு அங்கே இருக்கிற விஷயம்லாம் புரியும். அதே மாதிரி நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்டு. நான் ஒரு கொஷின் கேட்டேன்ல, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அது இப்போ புரியும். இது வந்து ப்ரீஆம்பிள்ங்கிறது நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்டு. அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. முகப்புரை என்பது நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட். அதாவது நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது, நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட். இப்போ இந்த வார்த்தை தெரிஞ்சதுன்னா அந்த கேள்விக்கு லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு சொல்லியிருப்பீங்க. எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பட் ஹாஸ் நோ லீகல் எஃபெக்ட். அப்போது நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட், லீகல் எஃபெக்ட் இல்லைனாலே அது நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கிளியரா? அது வந்து கேசவானந்த பாரதி கேஸ் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கோகுல். பட் அதை நம்ம இப்போ பார்க்கல, அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். இந்த கேஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற விஷயத்தை நம்ம எங்கே பார்ப்போம்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்டிகல் 368 பார்ட் 20 நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்க்கும்போது தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் உள்ளே கொண்டு வருவேன். புரியுதா? ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல தான் நம்ம கிளியராக பார்ப்போம். கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், பட் அது வந்து எந்த ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படையான விஷயங்களையும் பாதிக்காத மாதிரி இருக்கணும். அப்போ என்னெல்லாம் அடிப்படையான விஷயம், எல்லாம் ஃபண்டமெண்டலான விஷயம் அப்படிங்கிறது ஒரு 20+ இருக்குது. அந்த லிஸ்ட் அவுட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்துச்சுன்னா இதை வந்து உங்களால் கேள்வி கேட்க முடியும், அதாவது சுப்ரீம் கோர்ட்டால் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த 1973 வந்த கேசவானந்த பாரதி கேஸ். அதை பற்றி நம்ம கிளியராக அந்த தனியாக அந்த கேஸ்லேயும் ப்ளஸ் ஆர்டிகல் 368 பற்றி பார்க்கும்போதும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரீஆம்பிள் கிளியரா? இதை தாண்டி ப்ரீஆம்பிளில் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன ஆட் பண்ணிக்கிறீங்க ஃபைனலாக அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் டே அப்படிங்கிறது எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா 26th நவம்பர். இது எல்லாருக்குமே தெரியும். 26th நவம்பர் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் டேவாக நம்ம கொண்டாடுறோம். கரெக்டு தானே? அதுக்கு என்ன பேர் ஹிந்தியில்? கான்ஸ்டிடியூஷன் டே. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னா, கான்ஸ்டியூஷன் டேவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஞாபகம் இருக்கா? சம்விதான் திவாஸ் அல்லது நேஷ்னல் லா டே அப்படின்னு சொல்லலாம். நேஷ்னல் லா டே, தேசிய நேஷ்னல் லா டே, சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தியில். சம்விதான் திவாஸ்.
அப்படின்னாலும் நேஷ்னல் லா டே, அதாவது தேசிய சட்ட தினம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்பு தினம்னு சொல்லுவோம். இதை எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 2015 தான் முதல்ல இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது வரைக்கும் இந்த டேவை வந்து கொண்டாடலை. 2015 தான் இந்த டேவை கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஓகேவா? இதுதான் ப்ரீஆம்பிள். இதில் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரீஆம்பிள்ங்கிறது இதோட முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம்.